மெதுவடை நல்லா உப்பி வந்து மேலே மொறு மொறுனும் உள்ள சாஃப்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாமா? கடையில் வாங்குகிற மெதுவடை மாதிரி இன்றைக்கி வீட்லேயே செய்யலாம். அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. அதை நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக வரும். வடைக்கு மேஜராக வர ப்ராப்ளம் எண்ணெய் குடிக்கிறது தான். நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா எண்ணெய் சுத்தமாக குடிக்காது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி விளாக் voyages. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டெய்லி விளாக் voyagesஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஃபர்ஸ்ட் இதை செய்கிறதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு டம்ளர் அளவுக்கு ஃபுல்லாக உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. 3 மணி நேரம் நல்லா ஊறணும். இன்னொரு ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இந்த பச்சரிசி தான் நம்மளுடைய வடையை நல்லா கிறிஸ்பியாகும். இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. 3 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழுத்தினீங்கன்னா நல்லா உடஞ்சி வரும், அந்தளவுக்கு இருக்கணும். அரிசியுமே எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் உடச்சி விட்டிங்கன்னா இந்த மாதிரி 2ஆக உடையும், அந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது, தண்ணியை நல்லா வடிச்சிடுங்க. அப்புறம் மாவு நல்லா தண்ணி ஆகிடும். வேணும்னா கூட நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துறதுல பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. அரிசியுமே அந்த மாதிரி தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த அரிசியை சேர்த்து செய்யும் போது வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதுக்குன்னு ரொம்ப சேர்த்துட வேண்டாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துங்க. இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் மாவை இந்த மாதிரி கொஞ்சமாக கிள்ளி விட்டிங்கன்னா மிதக்கும் லைட்டாக, அந்த மாதிரி இருக்கணும். இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கியிருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லியும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு இடிக்கல் எடுத்துக்கோங்க. அதில் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. ஒன்றும் அதிகமாக தான் இடிக்கணும், ரொம்ப மைய இடிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக மட்டும் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது கூடவே கட் பண்ண பச்சை மிளகா, கட் பண்ண வெங்காயம், அதே மாதிரி பொடியாக நறுக்குன கருவேப்பிலை கொத்தமல்லி இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே நம்ம தட்டி வச்சுருந்த மிளகையும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு கலந்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அடித்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக அடித்து விட்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வடை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி அடித்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். மாவு நல்லா உப்பி வரும் இந்த மாதிரி பண்ணும்போது. இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து பால்ஸ் மாதிரி உருட்டிட்டு சென்டரில் ஒரு ஓட்டையை போட்டுட்டு எண்ணெயில் போட்டுருங்க. உங்களுக்கு ஓட்டை போடும்போது சரியாக வரலன்னா கட்டை விரலில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு ஓட்டையை போட்டிங்கன்னா அந்த ஓட்டை பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இது பண்ணால் போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வடையை சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் வடை நல்லா புஃப்னு உப்பி வந்திருக்கும். இந்த அளவுக்கு எனக்கு கலர் போதுன்றதுனால எடுத்துக்கிறேன். இதுவே நம்மளுக்கு மேலே பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி அரிசி சேர்த்து செய்யும் போது வடை நம்மளுக்கு மேலே கிறிஸ்பியாகவும் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் செய்யும் போது இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். இந்த மெதுவடையை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து என்ன ரெசிபி வேணும்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஆல். பை கைஸ்.